இந்தியா ஏ அணியில் ஆடினால்தான் இந்திய அணியில் இடம். ரோஹித் கோலி விஷயத்தில் பிசிசிஐ புது முடிவு. இந்திய கிரிக்கெட்டின் 2 தூண்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா டெஸ்ட் மற்றும் T20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில் அவர்களின் ஒருநாள் கிரிக்கெட் எதிர்காலம் குறித்த விவாதம் தீவிரமடைந்துள்ளது. 2027ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை மனதில் வைத்து இந்த இரு ஜாம்பவான்களையும் தொடர்ந்து அணியில் வைத்திருப்பதா அல்லது இளம் வீரர்களுக்கு வழிவிடுவதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் அவர்களை அடுத்து நடைபெறவுள்ள தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் தேர்வு செய்ய வேண்டுமென்றால் அவர்கள் உள்நாட்டு கிரிக்கெட் தொடர்களில் விளையாட வேண்டும் என பிசிசிஐ முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. பிசிசிஐ நடத்தும் உள்நாட்டு ஒருநாள் தொடரான விஜய் ஹசாரே டிராபியில் அவர்கள் விளையாடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதைவிட இந்தியா ஏ போட்டிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பிசிசிஐயில் சிலர் விரும்புவதாக கூறப்படுகின்றது. 2025 சாம்பியன் டிராபிக்கு பிறகு விராட் கோலியும் ரோஹித்தும் ஒருநாள் போட்டிகளில் விளையாடவில்லை. இருவரும் டெஸ்ட் மற்றும் T20 போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்து விட்டதால் இனி ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே கவனம் செலுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்திய அணியின் அடுத்த ஒருநாள் தொடர் அக்டோபர் மாதம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தொடங்க உள்ளது. இந்த சூழலில் 2027 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியை கட்டமைக்கும் நீண்டகால திட்டத்தின் ஒரு பகுதியாக தேர்வாளர்கள் இந்த மூத்த வீரர்களின் ஃபார்ம் மற்றும் உடற்தகுதியை மதிப்பிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். பொதுவாக இந்திய அணிக்கு திரும்ப விரும்பும் வீரர்கள் உள்ளூர் போட்டிகளில் விளையாடி தங்களது திறமையை நிரூபிக்க வேண்டும். அந்த வகையில் ஒருநாள் போட்டிகளுக்கான விஜய் ஹசாரே டிராபியில் கோலியும் ரோஹித்தும் பங்கேற்க வேண்டும் என்ற கருத்து பரவலாக பேசப்பட்டது. இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் விஜய் ஹசாரே டிராபி தொடங்குகிறது. ஆனால் பிசிசிஐ வட்டாரங்களில் இருந்து வரும் புதிய தகவல்களின்படி விஜய் ஹசாரே டிராபிக்கு பதிலாக நவம்பர் மாதம் தென்னாப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள 3 போட்டிகள் கொண்ட இந்தியா ஏ தொடரில் அவர்களை விளையாட வைக்கும் திட்டம் பரிசீலனையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவை இந்தியா ஏ போட்டிகளில் விளையாட வைப்பதா அல்லது விஜய் ஹசாரே டிராபியில் பங்கேற்கச் சொல்வதா என்பது குறித்து அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வுக்குழுவே இறுதி முடிவை எடுக்கும். 2027 உலகக்கோப்பையின் போது கோலிக்கு 39 வயதும் ரோஹித்திற்கு 40 வயதும் ஆகியிருக்கும் என்பதால் அவர்களின் நீண்டகால பங்களிப்பு குறித்து தேர்வுக்குழு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. அதே சமயம் ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக நடக்கவுள்ள 6 ஒருநாள் போட்டிகளில் அவர்களின் செயல்திறன் உன்னிப்பாக கவனிக்கப்படும். இந்த ஜாம்பவான் வீரர்களின் எதிர்காலம் குறித்து எந்த ஒரு முடிவையும் பிசிசிஐ அவசரமாக எடுக்காது என்றும் வீரர்களின் விருப்பம் மற்றும் அணியின் எதிர்கால நலன் இரண்டையும் கருத்தில் கொண்டே ஒருமித்த முடிவு எட்டப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.